ஹாய் கைஸ், வெல்கம் டு ரெடி பேபி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தி கோஸ்ட் ஆஃப் த உச்சியா மதுரா உச்சியோட லைஃப் ஸ்டோரி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நருட்டோ சீரியஸ்ல நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. எதனால நீங்க மாதராவை சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்டே ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். அந்த போஸ்ட்ல வந்து மாதராவோட லைஃப் ஸ்டோரி போடணுமா இல்ல ககாஷியோட லைஃப் ஸ்டோரி போடணுமா அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். அதுல வந்து மாதராக்கு நிறைய ஓட்ஸ் விழுந்ததுனால மாதராவோட லைஃப் ஸ்டோரியே போடலாம் அப்படின்ட்டு மாதராவோட லைஃப் ஸ்டோரி சொல்றேன். சரி கைஸ், நம்ம மாதரா வந்து எதனால ஆசிரமா கூட சண்டை போடுறாரு, அது மட்டும் இல்லாத ரினேஷ் ஷேரிங்கனை ஆக்டிவேட் பண்ணாரா இல்லையா அப்படின்ற ஃபுல் எக்ஸ்பிளேஷனை இந்த வீடியோல சொல்லியிருப்பேன். நீங்க ஒன்னே தான் பண்ணணும், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லா பாருங்க, அப்பதான் என்னன்றது உங்களுக்கு புரியும். சரி guys, இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பாப்பீங்க அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டனை அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லீஃப் வில்லேஜ்ல இருக்க உச்சா கிளானை சேர்ந்த டாஜுமான்றவருக்கு பிறக்கிற பசங்கள ஒருத்தர் தான் நம்ம மாதரா. ஆரம்பத்துல இருந்தே உச்சா கிளானுக்கும் செஞ்சு கிளானுக்கும் ஆகவே ஆகாது. சோ அதனால ரெண்டு பேருமே அடிச்சுக்கின்னு சாவானுங்க. சோ இப்படி இந்த ரெண்டு கிளானும் அடிச்சுக்கின்னு சாவறதுனால மாதராவோட 3 தம்பிகளும் இறந்து போறாங்க. சோ இப்ப மிச்சம் இருக்கிறது மாதராவோட தம்பியான இசுனா உச்சியாவும் மட்டும்தான். நம்ம மாதரா உச்சியாக்கு இசுனா உச்சியாவை எவ்வளவு பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா, நம்ம இட்டாச்சி உச்சியா சாஸ்கேவை எவ்வளவு பிடிக்குமோ அதே அளவுக்கு தான் நம்ம மாதராக்கு இசுனா உச்சியாவை பிடிக்கும். சோ இதனாலேயே ரெண்டு பேரும் ட்ரைனிங் எடுத்து பயங்கர பவர்ஃபுல்லா ஆறாங்க. எதனால இவங்க ரெண்டு பேரும் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா ஆனாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம செஞ்சு கிளானை ஒரேடியா அழிக்கிறதுக்கோசம் தான் இவங்க பவர்ஃபுல்லா ஆனாங்க. சோ இதனாலேயே அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சு கிளானை அழிக்கிறாங்க. அதுலயும் நம்ம மாதராக்கு பவர்ஸும் அதிகம் சக்கரமும் அதிகம்ன்றதுனால செஞ்சு கிளானை சேர்ந்த எல்லாரையும் பொலன்னு பொழக்கிறான். அதனால செஞ்சு கிளானை சேர்ந்தவங்களாம் மாதரா பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துலதான் நம்ம மாதரா அவரோட வயசுலயே ஒரு பையனை சந்திக்கிறாரு. அவர் பேரு தான் ஆஷிராமா. போக போக அவங்க ரெண்டு பேருமே பயங்கர ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே மாத்தி ட்ரைனிங் கத்துக்கிறாங்க. இவங்க ட்ரைனிங் ஸ்கில் எப்படி இருக்குன்னா, நீ பெருசா நான் பெருசா வாட அடிச்சு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அடிச்சு பண்ணுங்க. நம்ம மாதரா எப்படி அவரோட போர்ல 3 தம்பிகளை இழந்தாரோ, அதே மாரி தான் நம்ம ஆஷிராமாவும் அவரோட போர்ல 3 தம்பிகளை இழந்தாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே நிறைய விஷயங்கள் ஒத்து போகுது. அது மட்டும் இல்லாத இவங்க ரெண்டு பேரோட கோல் என்னன்னா, இந்த உலகம் சண்டையை தேடி வாழக்கூடாது, இந்த உலகத்தை நான் அமைதியை கொண்டு வருவேன் அப்படின்றதுதான். என்னடா கதை நல்லா போதே அப்படின்றப்பதான் வைக்கிறாங்க ஒரு ஆப்பு. இதனால இவங்க ரெண்டு பேரோட கிளான் நேம பத்தி மாத்தி யார்கிட்டயே சொல்லிக்கல. ஆனா அது ஒரு நாள் தெரிய வருது. மாதரா உச்சா கிளானை சேர்ந்தவர், ஆஷிராமா செஞ்சு கிளானை சேர்ந்தவர் அப்படின்றது தெரிய வருது. ஃபர்ஸ்ட்ல ஒரு சண்டை ஒண்ணு போச்சு பாத்தீங்களா, அது இந்த ரெண்டு கிளானுக்கும் தான். நம்ம மாதரா ஆஷிராமாவை பார்த்து, தம்பி இது பரம்பரை சண்டை, எனக்கு பரம்பரை தான் முக்கியம், நான் எங்க பார்த்தாலும் இனிமேல் கொல்றோம், மறைதே ஓடி போயிடு அப்படின்ட்டு சொல்றாரு. இந்த சீன் அப்பதான் நம்ம மாதராக்கு ஷரிங்கனே அவேக் ஆகுது. இந்த ஷரிங்கன்னா என்னடா அப்படின்ட்டு பாதி பேருக்கு தெரியாது. தெரியலனா டாப் 8 டோஜுட்சு அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பான், அந்த வீடியோ போய் பாருங்க, அப்ப ஷரிங்கனை பத்தி முழுசா உங்களுக்கு தெரியும். வீடியோல கூட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சரி, கமிங் டு தி டாபிக். சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஷரிங்கன்னாலே உச்சா கிளானை சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரு எபிலிட்டின்னு சொல்லலாம். ஷரிங்கன்ல நிறைய ஸ்டேஜ் இருக்கு. நம்ம எமோஷனல்ல அடி வாங்கினே இருந்தோம்னா ஒரு ஸ்டேஜா ஓப்பன் ஆகும். மாதரா மிரட்டனோடனே ஆசிரமா ஓடுறதுக்கு என்ன பயந்தாங்க இல்லையா, சோ அவரும் ஒரு கை பாத்துக்கலாம்டா அப்படின்ட்டு நிக்கிறாரு. சோ இதன் பிறகு நிறைய இடத்துல உச்சா கிளானுக்கோ செஞ்சு கிளானுக்கோ ஃபைட் போகுது. என்னதான் மாதரா கிட்ட ஷரிங்கன் இருந்தாலுமே ஆஷிராமாவை டிஃபீட் பண்ண முடியல. ஆஷிராமா என்னவோ மாதராவை டிஃபீட் பண்றதுக்கு பால் மாறாரு, ஏன்னா அவருக்குள்ள இருக்க நட்புக்காக. சோ அதனாலேயே உச்சா கிளானுக்கும் செஞ்சு கிளானுக்கும் நடக்கிற சண்டை வந்து டிராலியே முடியுது. இப்படியே சில நாட்கள் போக உச்சா கிளானோட லீடரா நம்ம மாதராவை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே சேம் டைம் செஞ்சு கிளானோட லீடரா நம்ம ஆஷிராமாவை தேர்ந்தெடுக்கிறாங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கிளானோட லீடர் ஆனதுனால நம்ம ஆஷிராமா என்ன பண்றாருன்னா கையை கொடுக்குறாரு. எதனாலனா, நம்ம ரெண்டு பேரும் சண்டை வானா நம்ம சமாதானமா போயிடலாம் அப்படின்ட்டு கையை கொடுக்குறாரு. சோ அதை ஏற்க மாட்டேங்கிறா நம்ம மாதரா உச்சியா. இதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆஷிராமாவோட தம்பியான டோபிரமா இருக்காரு பாத்தீங்களா, நம்ம மாதராவோட தம்பியான இசுனா உச்சாவை போட்டு தள்ளிடுறாரு. சோ நம்ம ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாதிரி நம்ம மாதராக்கு அவர் தம்பியான இசுனா உச்சாவை எவ்வளவு பிடிக்குமோ, செத்ததுக்கு அப்புறம் அவருக்கு இன்டர்னல் மங்கை யூஷாரிங்கன்னு ஆக்டிவேட் ஆயிருக்கும். காண்டான நம்ம மாதரா இந்த பவர் வச்சு ஆஷிராமா போட்டு தள்ளான்ட்டு போறாரு. நம்ம ஆஷிராமா என்ன பண்றாருன்னா, அவரோட பவர் வச்சு நம்ம மாதராவை டிஃபீட் பண்ணிடுறாரு. பட் நம்ம ஆஷிராமாவால நம்ம மாதராவை போட்டு தள்ள மனசே இல்லை.
ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அங்க தடுக்குது. ஆசிரமா பேசுறத பார்த்த நம்ம மாதரா மனசு மாறி இந்த சம்மதத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சின்ன வயசுல நினைச்ச மாதிரி இந்த உலகத்தை பீஸ்ஃபுல்லா மாத்தணும் அப்படின்ற மாதிரி ரிசர்ச் பண்றாங்க. ஒரு நாள் மாதரா உச்சியாவும் ஆசிரமா செஞ்சுவும் மலைமனை ரெண்டுக்குன்னு பேசிக்கின்னு இருக்காங்க. மாதரா உச்சியா ஒரு ஓட்டவும் இந்த இலையை எடுத்து அதுல இருந்து பாக்குறாரு. ஒரு ஊர் தெரியுது. அந்த ஊருக்கு கோனகா வில்லேஜ் அப்படின்ட்டு ஒரு பேர் வைக்கிறாரு. என்னதான் இவங்களோட ஏம் ஒன்னா இருந்தாலுமே இவங்க ஏம் அச்சீவ் பண்றதுக்கு பாதை இருக்கு பாத்தீங்களா, அது வேற வேறையா இருக்கும். அது என்ன மேட்டர்னா சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மாதரா உச்சாக்கு எவன் எப்படி இருந்தா எனக்கு என்ன, நம்ம வில்லேஜ் நல்லா இருக்கணும், என் கண்ட்ரோல்ல எல்லாரும் இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஆசிரமா எல்லா ஊரும் நம்ம ஊரு எல்லாரும் நல்லா இருக்கணும்ட்டு முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஆசிரமா ஃபர்ஸ்ட் ஓகாகேவா மாறுறாரு. செகண்ட் ஓகாகேவா டோபிராமா ரெடியா இருக்காரு. பார்த்த நம்ம மாதராக்கு அடடா நம்ம உச்சா கிளானுக்கு பெரிய ஆபத்து வந்துடும் பொழுது அப்படின்னு நினைக்கிறாரு. அப்புறம் தான் நம்ம மாதரா உச்சாக்கு ஒரு கல்வெட்டு இருக்கிறது தெரிய வருது. இந்த கல்வெட்டுல என்ன எழுதி இருக்குதுன்னா எல்லா ஷினோபிஸும் ஒரே மாரி தான், எவன் நல்லது பண்ணுவான் எவன் கெட்டது பண்ணுவான்ட்டு தெரியவே தெரியாது, எப்பயுமே மாத்தி மாத்தி அச்சுப்பானுங்க, அவனுங்களை ஒண்ணு சேர்க்கிறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரி நிறைய எழுதி இருக்கும். இதை பார்த்தா நம்ம மாதரா உச்சாக்கு ஒண்ணு புரிய வருது. என்னதுன்னா இந்த பீஸ்ஃபுல்லான உலகத்தை உருவாக்குறது ரொம்ப கடினமான விஷயம், ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அதனால நம்ம மாதரா உச்சியா இதை எல்லார்கிட்ட சொல்லணும்ட்டு ஃபர்ஸ்ட் உச்சா கிளான்ல இருக்க எல்லார்கிட்ட சொல்றாரு. இதை யாருமே நம்பல. அதுக்கப்புறம் நம்ம ஆசிரமா கிட்டயும் சொல்றாரு, அவருமே நம்பல. காண்டான நம்ம மாதரா லீஃப் வில்லேஜை விட்டே வெளியே போறாரு. வில்லேஜை விட்டு வெளில போன நம்ம மாதரா சும்மா இல்லாம நைன் டெயில் பீஸ்ட கண்ட்ரோல்ல எடுக்கிறாரு. குராமாவோட பவரை வச்சு லீஃப் வில்லேஜ மொத்தமா அழிச்சிடலாம் அப்படின்ட்டு நினைச்சு லீஃப் வில்லேஜுக்குள்ள திரும்பி வராரு. இதை பார்த்து காண்டான நம்ம ஆசிரமா ஸ்டேஜ் முடுக்கு போயிட்டு மாதராவோட கதையை முடிச்சிடறாரு. செத்து போன நம்ம மாதரா உச்சியாவோட பாடிய நல்லடக்கம் செய்யறாங்க. அவ்வளவுதான்டா நம்ம மாதரா உச்சியா செத்து போயிட்டா அப்படின்னு நினைக்கிறப்பதான் அங்க ஒரு ட்விஸ்ட். எப்படியோ நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னு நினைச்ச நம்ம மாதரா முன்கூட்டியே இசுனாக்கிய ஆக்டிவேட் பண்ணிருப்பாரு. சிம்பிளா இந்த இசுனாக்கினா என்னன்னு பாத்தீங்கன்னா நத்திங்லெஸ் சேஃபா உருவாக்க முடியும். டெக்னிக்கா இதை யூஸ் பண்ணி செத்தவங்களை கூட ரிட்டர்ன் கொண்டு வர முடியும். இது போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணவங்களோட ஒரு கண்ணு போயிடும். அது மட்டும் இல்லாத நம்ம மாதரா வந்து ஆசிரமாவோட கையை கடிச்சு பாதி சதையை எடுத்துட்டு தான் செத்து இருப்பாரு. அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா கோல் அச்சீவ் பண்ணுன்றதுக்கோசம் ரினிகன் தேவை. ரினிகன் சும்மாலாம் கிடைச்சிடாது. ரினிகன் கிடைக்கணும்னா உச்சாக்கலனோட சக்கராவும் செஞ்சுக்குலனோட சக்கராவும் கம்பைன் ஆகணும். ஆல்ரெடி நம்ம மாதரா கிட்ட உச்சாக்கலனோட சக்கரா இருக்கு, செஞ்சுக்குலனோட சக்கரா வேணும்ன்றதுக்கோசம் தான் கையை கடிச்சிருப்பாரு. இப்படியே சில காலங்கள் போக நம்ம மாதரா நினைச்ச மாரி ரினிகன் ஆக்டிவேட் ஆயிடும். ஆனா நம்ம மாதரா உச்சாக்கு ரொம்ப வயசானதுனால நாகுட்டோ உசுமாக்கின்ற சின்ன பையன் கண்ணுல வச்சிருவாரு. அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல நம்ம நகுட்டோ உசுமாக்கி ரிட்டர்ன் கொண்டு வருவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையால தான் நம்ம மாதரா உச்சா செத்ததுக்கு அப்புறம் இந்த பிளான் ஆக்டிவேட் பண்றதுக்கோசம் ஒரு சிஷ்ய புள்ள வேணும்ல, அதுல மாட்டினவர் தான் நம்ம ஒபிட்டோ உச்சியா. ஒபிட்டோ, ரின் அண்ட் ககாஷி இவங்க 3 பேருமே ஒரு மிஷினுக்கு போறாங்க. அந்த மிஷின்ல வந்து ஒபிட்டோ மேல ஒரு பாறை உயிது. சாவர நிலைமையில இருந்த ஒபிட்டோவை மாதரா உச்சியா காப்பாத்தி அவனோட கண்ட்ரோல்ல வச்சுன்னு இருப்பான். நம்ம மாதரா ஒபிட்டோவை ரிகவர் பண்றதுக்கு ஆசிரமாவோட செல்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாரு. ஒபிட்டோ எப்பயுமே மாதராவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கணும்ட்டு கர்ஸ் ஜுட்சுவை யூஸ் பண்ணிருப்பாரு. நம்ம ஒபிட்டோ ரொம்ப நல்லவனா இருக்கான், அவனை கெட்டவனா மாத்தணும்ட்டு நம்ம மாதரா ஒரு பிளான போடுறான். அதுதான் நம்ம ஒபிட்டோவோட காதலியான நம்ம ரின்னை வந்து கடத்தின்னு வந்துட்டு நம்ம மாதரா 3 டெயில சீல் பண்ணி வச்சிருவான். அந்த இடத்துக்கு நம்ம ககாஷி வந்துட்டு எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு ரின்னை கூட்டுன்னு போயிடுவாரு. ரின்னு வந்து என்னால வர முடியாது, நாங்க வந்தா நான் எல்லாரையும் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னுட்டு ககாஷியோட கையிலேயே நம்ம ரின்னு செத்துருவாங்க. இங்க நடந்தது வேற. ஆனா நம்ம மாதரா அங்க போயிட்டு தப்பா ஒபிட்டோ கிட்ட சொல்லி ஒபிட்டோவை நம்ப வைக்கிறாரு. ஒபிட்டோவும் நம்பி காண்டாவுறான். ஆனா நம்ம ஒபிட்டோ என்ன நினைச்சுக்கினாருன்னா ககாஷி தான் வேணுமிட்டே ரின்னை கொன்னுட்டான் அப்படின்ட்டு நினைச்சுக்கினாரு. என்னடா சொல்ற ஒண்ணுமே புரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து த லைஃப் ஆஃப் ஒபிட்டோ அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க, புரியும். சரி, கமிங் டு த டாபிக். நம்ம ஒபிட்டோ வந்து மாதரா கிட்ட நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க சார் அப்படின்ட்டு கேக்குறான். அதுக்கு நம்ம மாதரா நீ இப்ப எதுவுமே பண்ண தேவையில்ல, நான் சொல்லி கொடுக்கறத மட்டும் கத்துக்கோ அப்படின்னுட்டு அவருக்கு தெரிஞ்ச எல்லா ஜுட்ஸுவும் சொல்லி தராரு. கடைசியில நம்ம மாதரா அவர்கிட்ட இருந்த பிளாக் ஜுட்ஸுவை நம்ம ஒபிட்டோ கிட்ட கொடுத்துட்டு இந்த உலகத்தை நீ இனிமேல் நீ தானே பாத்து போற அப்படின்ட்டு செத்து போறாரு. இப்படியே சில காலங்கள் போக நம்ம ஒபிட்டோவும் பெரிய பையனா ஆகுறான். பெரிய பையனா ஆகுறது மட்டும் இல்லாத ஒபிட்டோ, டோபி, மாஸ்க்மேன் அப்படின்னுட்டு ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தாரு. ஃபர்ஸ்ட்ல நம்ம மாதரா உச்சியா ஒன்னு நினைச்சாரு பாத்தீங்களா, இந்த உலகத்துக்கு பீஸ்ஃபுல்லா கொண்டு வரணும்ட்டு. அதை நம்ம ஒபிட்டோ மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாத நம்ம ஒபிட்டோ உச்சியா ஐ ஹியர் த டிக்ளர் வார் அப்படின்னுட்டு 4th கிரேட் நிஞ்சா வாரியோ ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவான். இந்த சமயத்துல தான் ஒரோச்சிமாரோ ஸ்டூடெண்டான காபுட்டோ இருக்காரு பாத்தீங்களா, ஒபிட்டோ மீட் பண்ணி ஒரு டீலிங் பேசலாம்னு சொல்றாரு. ஆனா அந்த டீலிங்க்கு நம்ம ஒபிட்டோ ஒத்துக்கல. காண்டான நம்ம காபுட்டோ ஒபிட்டோவை பார்த்து டே நீ யார்கிட்ட வேணாலும் மாதரான்னு சொல்லி சுத்தினுங்களா, ஆனா அது என் கிட்ட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபுட்டோ என்ன பண்றாருன்னா அவருக்கு தெரிஞ்ச ரீஅனிமேஷன் சுத்துவை வச்சு மாதராவோட பாடியா அங்க வர வைக்கிறாரு. அதை நம்ம ஒபிட்டோ பார்த்துட்டு இந்த டீலிங்க்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா தான் 4th கிரேட் நிஞ்சா வார் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம கபுட்டோ வந்து மாதராவை அதை களத்துல
இடத்துல இறக்கி விடுறாரு. ஸ்பாட்டுக்கு அந்த மாதரா உச்சா என்ன நினைப்பாருன்னா, என்ன நாகுட்டோ உசுமாக்கி தான் வந்து ரிட்டர்ன் கொண்டு வந்துக்கிறா அப்படின்னு நினைப்பாரு. ஆனா காபுட்டோ என்ன சொல்லுவாருன்னா, டேய் நான் தானே உன்னை ரிட்டர்ன் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியா ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருக்கிற எல்லாரையும் நம்ம மாதரா உச்சியா பொலன்னு பொலகுறாரு. ஒரு கட்டத்துல நம்ம மாதரா உச்சியாக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்கெல்லாம் சேர்ந்து டஃப் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பட் ஒரு கட்டத்துல நம்ம நருட்டோ உசுமாக்கி ரஷன் சுரிக்கனை எடுத்து நம்ம மாதரா மேல அடிக்கிறாரு. ஆனா நம்ம மாதரா உச்சியா அந்த இடத்துல இருந்து நம்ம மாதரா ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாரு. அதுவும் வந்து ரினிகனை ஆக்டிவேட் பண்ணி ரஷன் சுரிக்கனை அப்சர்வ் பண்ணி தான் தப்பிப்பாரு. காண்டான நம்ம மாதரா பெரிய பாறாங்களை தூக்கி அவங்க எல்லாரையும் ஒரேடியா அடிச்சிடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அந்த சுச்சிக்காக்கு என்ன பண்ணுவாருன்னா அந்த பாறாங்களை தடுக்கிறாரு. இதை பார்த்த நம்ம மாதரா ஒண்ணு போட்டாதான்டா தடுக்கிறீங்க, இன்னொன்னு போட்டா தடுக்க முடியுமா அப்படின்னுட்டு பெரிய பாறாங்களை தூக்கி அது மேலேயே அடிக்கிறாரு. ஆனா அது அவங்களால தடுக்க முடியல. அந்த இடம் ஃபுல்லாவே நொறுங்கி போகுது. பட் அதுக்கப்புறம் நம்ம மாதரா நைன்டெயில் பீஸ்ட சம்மனிங் பண்றாரு. அதுதான் நம்ம நருட்டோ உடம்புக்குள்ள இருக்குதுல. சரி ஓகே அப்படின்னுட்டு நம்ம மதரா உச்சியா அஷிராமாவோட பவர்ஸ் வச்சு அங்க இருக்கிற எல்லாரையும் பொலன்னு பொலகுறாரு. சரி நம்ம மதராவை எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னுட்டு நம்ம சாஸ்கே உச்சியா என்ன பண்றாருன்னா மாதரா மேல அமுத்ராசோ யூஸ் பண்றாரு. அதனால நம்ம மதரா உச்சியாக்கு எதுவுமே அஃபெக்ட் பண்ணல. ஆனா நம்ம மதரா உச்சியாவோட ட்ரெஸ் மட்டும் கிழியுது. இதை பார்த்து நம்ம சுனாடேக்கு பயங்கரமான ஷாக். ஏன்னா நம்ம அஷிராமாவோட ஃபேஸ் வந்து மதராவோட செஸ்ட்ல இருக்கிறத பார்த்துட்டு இதை பார்த்து காண்டான நம்ம சுனாடே வந்து மாதராவை பொலன்னு பொலக்குறாங்க. சரி இப்படியே விட்டா வேலை ஆகாதுன்னு நினைச்ச நம்ம மதரா சுசனதா சமனிங் பண்றாரு. பட் இந்த நேரத்துல நம்ம கபுட்டோ வேற இடத்துல நம்ம மதராவை சமனிங் பண்ண இதை பார்த்துட்டு நம்ம மதரா செம்ம காண்டாகிறாரு. நம்ம மதரா உச்சியா கபுட்டோக்கும் இவருக்கும் இருக்க கனெக்ஷனை ஃபர்ஸ்ட் கட் பண்றாரு. இதுக்கப்புறம் நம்ம மதரா உச்சியா என்ன பண்றாருன்னா நைன்டெயில் பீஸ்ட கேப்சர் பண்ண போவ நம்ம நருட்டோக்கு கில்லர் பி ஹெல்ப் பண்றாரு. இதுக்கப்புறமா தான் நம்ம மதரா உச்சியா டென்டெயில் பீஸ்ட சமனிங் பண்றாரு. எல்லாரையும் இந்த டென்டெயில் பீஸ்ட வச்சு பொலன்னு பொலகுறாரு. இதுக்கப்புறமா தான் நம்ம ஒரோச்சிமாரு 4 ஒகாகேவியோ சமனிங் பண்றாரு. அதுல ஒருத்தர் தான் நம்ம அஷிராமா செஞ்சுன்றதுனால அதனால மதராவோட சக்கராவை சென்ஸ் பண்ண முடியல. நம்ம மதரா உச்சியா அஷிராமா பார்த்து வாடா சண்டை போடலாம் அப்படின்னா நம்ம அஷிராமா இருடா வேலை நிறைய இருக்கா அப்படின்னுட்டு அப்படியே ஆஃப் பண்றாரு. இதுக்கப்புறம் நம்ம மதரா உச்சியா எல்லாரும் கூட சண்டை போடுறாரு. அது மட்டும் இல்லாத கக்காஷி கிட்ட இருக்க ஷரிங்கனையும் திருறாரு. சோ இதுக்கப்புறமா தான் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு நம்ம மைட் காய். அதுக்கப்புறமா தான் நம்ம மதராக்கும் மைட் காய்க்கும் மிகப்பெரிய சண்டை ஆகும். அது எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா மைட் காய் ஒரு பஞ்சு வைக்க நம்ம மதராவோட வாயில இருந்து ரத்தமா ஊத்தும். இந்த ஃபைட்டோட எண்டிங்ல நம்ம மதரா உச்சியா மைட் காயை பார்த்துட்டு நான் பார்த்ததுலேயே நீ தான்டா பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்ட்டு பாராட்டுறாரு. என்னதான் மைட் காய் மதராவை பொலன்னு பொலந்தாலுமே மதராக்கு ஒண்ணுமே ஆகாது. லாஸ்ட்ல நம்ம மைட் காயே இறந்து போயிடுவாரு. இதுக்கப்புறம் தான் நம்ம மதரா உச்சியா ரினே ஷரிங்கனை ஆக்டிவேட் பண்றாரு. அதாவது டிமைண்ட்ரி இருக்குல்ல அதை ஆக்டிவேட் பண்றாரு. சோ அதுல எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. ஒரு சிலர் மட்டும் தான் அதுல இருந்து தப்பிச்சிடுறாங்க. அவ்வளவுதான்டா எல்லாமே முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்சு நம்ம மதரா சும்மா நின்று இருக்க பின்னாடி ஒரு உருவம் வந்து நம்ம மதராவோட பின்னாடி வந்து குத்து. யாருடான்ட்டு பின்னாடி திரும்பி பாக்குறப்பதான் தெரியுது பிளாக் ஜுட்சு. என்னடா மகனு நீயாடா இது அப்படின்னுட்டு நம்ம மதரா உச்சியா ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறமா தான் நம்ம பிளாக் ஜுட்சு அதோட பிளான சொல்லணும். என்னோட விசுவாசம் உருகுலடா காகியா ஒச்சுச்சுக்கி அப்படின்ற மாதிரி சொல்லுது. இப்போ என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ககியா ஒச்சுச்சுக்கி இருக்கா பாத்தீங்களா, அவ வந்து திரும்பி ரிட்டர்ன் வரணும்ன்றதுக்கோசம் பிளாக் ஜுட்சுவை விட்டு போவோம். நம்ம பிளாக் ஜுட்சுவோட பிளான் ஆக்டிவேட் பண்ண நம்ம மதராவை யூஸ் பண்ணோம். மதரா வந்து பிளான் ஆக்டிவேட் பண்ண நம்ம ஒபிட்டோ யூஸ் பண்ணுவாரு. ஒபிட்டோட பிளான் ஆக்டிவேட் பண்ண நகுட்டோ உசுமாக்கி யூஸ் பண்ணுவாரு. இது எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் யாருன்னா நம்ம பிளாக் ஜுட்சு மட்டும்தான். அதுக்கப்புறம் நருட்டோ சாசுகே சக்குரா சேர்ந்து காகியா ஒச்சுச்சுக்கே டிஃபீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் 4th கிரேட் நிஞ்சாவோட முடிவடைகிறது. மதராவோட லைஃப் ஸ்டோரியோ முடிவடைகிறது. சரி கைஸ், அதுக்கப்புறம் யாரோட லைஃப் ஸ்டோரி போடணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன் கொடுத்துருங்க. இந்த வீடியோ இல்லைன்னா தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்லி மிஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.